இந்த ரீசன்னால தான் வந்து தங்கத்தை நான் வந்து ஒரு முதலீடாக கருதவே இல்லை. அண்ட் தங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா சர்ப்ரைசிங்லி எப்பப்பெல்லாம் இந்தியாவில் அல்லது உலகத்தில் வந்து எஸ்பெஷலி இந்த வேர்ல்டு வைடு வந்து எப்பப்பெல்லாம் வந்து ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்கோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தோன்னா தங்கம் வந்து விலை ஏறும். ஒரு வேர்ல்டு வார் வருது, ஒரு நாட்டு மக்கள் வந்து அந்த நாட்டில் இருந்து வேறு நாட்டுக்கு அகதிகளாக போகும்போது கையில் எந்த பணமும் எடுத்துகிட்டு போக முடியாது, பணம் செல்லாது இப்போ இருந்தாலும். ஆனால் தங்க காயினை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ தங்கம் வந்து கடைசியில் நம்மளை காப்பாற்றுது இல்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட்னு சொல்கிறாங்க. பட்ஜெட் பத்மநாபன் சேனல் நேயர்களுக்கு வந்து வணக்கம். முக்கியமாக பத்து சார் வந்து எதுக்கு பயங்கர ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது அப்படின்ற இந்த ஸ்டாண்டை வந்து நிறையா சேனலில் ஒரு ஆணித்தரமாக பேசியிருக்காங்க. அண்ட் இதுக்கு நிறைய கான்ட்ரவர்ஷியலான கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துச்சு. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இறங்கும்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் கோல்டு வேலை ஏறிட்டு தான் போயிட்டுருக்கு. 10,000 டச் பண்ணாது அப்படின்னு சார் சொன்னார். சேம் 9,290 போச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து 8,700 வந்துருச்சு கிட்ட. ஸோ இதை பார்த்து திரும்பியும் நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னன்னா, சரி ஓகே ஒருத்தர் சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க, ஏன்னா எனக்குமே கான்ட்ரவர்ஷியலான ஐடியாலஜி இருந்துச்சு. சார் என்ன சார் கோல்டு நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக தான் நடக்குது அப்படின்னாங்க. 10,000 டச் பண்ணாது பிரவீன் அப்படின்னாரு. சரிங்க சார் நானும் பார்க்குறேங்க சார் அப்படின்னா அதே மாதிரி டச் ஆகலை. இப்போ 8,700 வந்துட்டு எனக்கு இந்த சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்டில் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்றது. ஸோ அதை இன்றைக்கி பத்து சார்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் பிரவீன். சார் யூஸ்வலாக கோல்டை பற்றி நம்ம ஈவன் நாம்ளே பேசியிருக்கோம். உங்களுடைய ஸ்டாண்ட் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இருக்கேன். ஈவன் ட்விட்டர்லையும் பார்த்துட்ருக்கேன். ஒரு கோல்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கக்கூடாதுன்ற ஸ்டாண்ட் வந்து நீங்கள் ஏன் எடுத்தீங்க, அது எப்போ எடுத்தீங்க சார்? ஆக்சுவலி இப்போ கோல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் நிறைய இதில் சொல்லியிருக்கிறது. ஸோ கோல்டுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் த சப்ளை அண்ட் டிமாண்ட், இதை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. பட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது இட் இஸ் நாட் ஒன்லி சப்ளை அண்ட் டிமாண்ட், இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அந்த கம்பெனி வந்து எவ்வளோ தூரம் க்ரோ ஆகிறாங்க, அந்த க்ரோத்தில் வந்து எவ்வளோ பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்தியாவுடைய ஜிடிபி வந்து 7% அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னதுன்னா அதுக்கு பாசிபிள் வந்து பிகாஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ மெனி கம்பெனிஸ் ஆர் லிஸ்டட் இன் த ஸ்டாக் மார்க்கெட். அதனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா ஒரு கண்ட்ரியுடைய பொருளாதாரமே வளருது. ஸோ தங்கத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து நான் அசெட்டாக நான் வந்து கருதலை அப்படின்னதுன்னா, தங்கம் வந்து இட் இஸ் நாட் டூயிங் எனிதிங் ஆர் இட் இஸ் நாட் ப்ரொடியூசிங் எனிதிங். இட் இஸ் எ வெரி வெரி ஐடில் அசெட். ஸோ அந்த அசெட் வந்து ஜஸ்ட் தே ஆர் கீப்பிங் இட் சேஃபாக வச்சுக்கிறாங்களே வழி அந்த அசெட்டை வந்து யாரும் அதை விற்று அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்கிறது இல்லை. மேக்ஸிமம் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னதுன்னா அதை வந்து பிளெட்ஜ் பண்ணி அடகு வச்சு ஏதாவது அவங்களுடைய ஷார்ட் டேர்ம் நீட்ஸை கவர் பண்ணிப்பாங்களே வழியே அந்த தங்கத்தை விற்று ஒருத்தர் வந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரேர். யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் வந்து இட்ஸ் அ வெரி வெரி ரேர். இது வந்து ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா, தங்கம் வந்து அவங்களுக்கு வந்து இட் இஸ் எமோஷ்னலி அட்டாச்ட். அது வந்து இப்போ தங்கத்தை நான் வந்து விற்கிறேன் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நான் எதையோ லூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் வென் இட் கம்ஸ் டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அங்கே வந்து தெர் இஸ் நோ எமோஷன். நான் ஒரு 10,000 1,00,000 போடுறேன், இன்றைக்கி அதோடைய வேல்யூ 2 லட்ச ரூபா இருக்குது. எனக்கு தேவைன்னா நான் அந்த 2 லட்சமோ அல்லது 50,000 எவ்வளோ தேவையோ நான் எடுத்துக்கிறேன். அங்கே வந்து எனக்கு எமோஷனே கிடையாது. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னதுன்னா நம்ம அதை கொடுக்கலாமா அல்லது நம்ம வந்து அல்லது இன்னும் கொஞ்சம் நாள் வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் கூட போயிடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. இந்த ரீசன்னால தான் வந்து தங்கத்தை நான் வந்து ஒரு முதலீடாக கருதவே இல்லை. அண்டு தங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா சர்ப்ரைசிங்லி எப்பப்பெல்லாம் இந்தியாவில் அல்லது உலகத்தில் வந்து எஸ்பெஷலி இந்த வேர்ல்டு வைடு வந்து எப்பப்பெல்லாம் வந்து ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்கோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தோன்னா தங்கம் வந்து விலை ஏறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா ரீசெண்ட் பாஸ்டில் எப்போ விலை ஏறினது அப்படின்னதுன்னா ரீசெண்ட் பாஸ்டில் வந்து கோவிட் போது இட்ஸ் வேர்ல்டு வைட் கிரைசிஸ் அப்போ வந்து ஏறினது. இப்போ வந்து இந்த வார்லாம் நிறைய ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு. அண்ட் எகைன் ட்ரம்ப்பு யார் வருவாங்கங்கிறது யூஎஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில், அதுக்கப்புறம் அவருடைய அந்த டேரிஃப் இதெல்லாம் சப்சிக்வெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏறினது. இன்றைக்கி வந்து ஆஸ் வி ஸ்பீக் டுடே இன்றைக்கி நிறைய விஷயத்தில் கிளாரிட்டி வந்துருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, இந்தியா பாகிஸ்தான் திருப்பி சண்டை அப்படிங்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, ஏன்னா இட் இஸ் ஒரு மீடியேட்டர் வந்து இப்போ நம்ம 2 பேரும் சண்டை போட வேண்டாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னதுனா கூட நாளைக்கு எனக்கு கோவம் வருதோ உங்களுக்கு கோவம் வந்ததுன்னா கூட நம்ம சண்டை போடலாம். பட் நம்மளுடைய சண்டையை ஒரு சமாதானம் பண்ணது ஒரு யூஎஸ் மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரி அப்படிங்கும்போது என்ன அப்படின்னதுன்னா அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து சண்டை போட மாட்டோம். ஸோ இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான்கிற ஒரு டவுட் இருந்தது, அந்த வார் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த டேரிஃப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதையுமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 90 days பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா சைனாக்கு நிறைய டேரிஃப் போட்டாங்க, அவங்களும் திருப்பி போட்டாங்க. இப்போ பார்த்தோன்னா இவங்களும் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க, ஸோ தட் அவங்களும் குறைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் இந்த 90 days கழிச்சு இந்த டேரிஃப் வார் வந்து வில் ஹேவ் அ வெரி வெரி லெஸ்ஸர் இம்பேக்ட் கோயிங் ஃபார்வர்ட் ஆர் இன்சிக்னிஃபிகண்ட். அப்படி ஒரு டேரிஃப் வார்னு ஒன்று
நடந்ததுங்கிறதே கூட நம்ம மறந்துடுவோம். பிகாஸ் 3 months கழிச்சு வி ஹேவ் சம் அதர் டாபிக் டு டிஸ்கஸ் அப்படிங்கிற மாதிரியான சான்சஸ் இருக்குது. அண்ட் எகெயின் வந்து ரஷ்யா உக்ரைன் கூட ஒரு சமாதானத்துக்கு வர மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக திங்ஸ் ஆர் ஸ்லோலி பிகமிங் கிளியர். ஸோ அன்சர்டினிட்டி கம்மியாயிட்டு இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தோன்னா ஒரு $3,509 போன தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா 3,125 வரையும் கீழே வந்தது. இன்னைக்கு 3,170 அதோட க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 9% வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கம்மியாயிருக்கு. நம்ம இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 9290 8,700 வந்து வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த 8,700 10,000 போகணும்னா இங்கேருந்து 15% வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா 15% இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதாங்கிறது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் வாட் இட் ஹேப்பன் இன் த பாஸ்ட். ஸோ அந்த லாஸ்ட் 1 yearல ஆல்ரெடி 30% ரிட்டர்ன் கொடுத்துருந்தது. பிகாஸ் தெர் வாஸ் ஸோ மச் அன்சர்டனிட்டி. இப்போ வந்து அந்த அன்சர்டனிட்டிலாம் பெருசாக இல்லை அப்படிங்கும்போது இங்கேருந்து 15% போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. நான் முன்னாடி பேசும்போது 10,000 போகாதுன்னு சொன்னபோது கூட அப்போ வந்து ஸ்டில் அன்சர்டனிட்டி வாஸ் தேர். அப்போ நான் என்ன சொன்னேன்னா பிகாஸ் அந்த சமயத்தில் நீங்கள் நம்ம பேசும்போது அப்போ வந்து டேரிஃபோட உச்சத்தில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் பயங்கர ஃபைட் சைனாக்கு நான் வந்து 115% போடுவேன்லாம் இருந்துச்சு. ஸோ அது இருந்தது. பட் அப்பையும் நான் சொன்னேன் அப்படின்னதுனா ஒரு 40% இப்போ ஏறின்றது. இப்போ கொஞ்சம் இறங்கி இருக்கிறதுனால ஒரு கிட்டத்தட்ட 40% இருந்ததுனால கண்டினியூஸாக வந்து ஒரு 50% வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இது. அதை தவிர வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்ன பார்ப்போம்னா கோல்டை வந்து டிட்டர்மின் பண்ணுறதுக்கு 2 ஃபேக்டர்ஸ். ஒன்று இன்டர்நேஷ்னல் கோல்டு ப்ரைஸ் அண்டு செகண்ட் திங் வந்து நம்மளுடைய ருப்பி எகெயின்ஸ்ட் வந்து US டாலர். நம்மளுடைய கரன்சி வந்து வெதர் இட் இஸ் அப்ரிஷியேட்டிங் எகெயின்ஸ்ட் த US டாலர் ஆர் டிப்ரிஷியேட்டிங் எகெயின்ஸ்ட் த US டாலர். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னதாங்கன்னா கரன்சி வந்து INR வெர்சஸ் USD 87.99 கிட்டத்தட்ட ஒரு டாலருக்கு வந்து 88 ரூபா இருந்தது வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி 85 ரூபா 50 பைசா வந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து 2.5 ரூபா கம்மியாக இருக்குது. அண்டு கோயிங் ஃபார்வர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் நம்ம ருப்பி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ ருப்பி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா தென் ஆட்டோமேட்டிக்காக அப்பையும் வந்து ப்ரைஸ் வந்து கீழே வரும். ஸோ தங்கம் இவ்வளோ தூரம் ரேலி ஆனதுனால தங்கம் வந்து ஷுட் டேக் சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 10,000 போகாதுன்னு சொன்னேன். அண்டு வந்து என்னை பொறுத்தவரையும் அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருத முடியாது. ஏன்னா ஐ ஹாவ் அனதர் இன்வெஸ்ட்மெண்ட் வேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஐ கேன் மேக் மோர் மணி தென் த கோல்டு. அப்படிங்கும்போது என்னத்துக்காக நான் வந்து தங்கத்தை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதணும். அதுதான் பேக்ரவுண்ட். சார் பொதுவாக சொல்கிற விஷயமே வந்து கோல்டு இஸ் த ரியல் மணி அப்படின்னு மக்கள் நிறைய விஷயம் நம்புகிறாங்க. அண்ட் நிறைய கமெண்ட்ஸ்லையுமே நம்ம கோல்டு தான் ரியல் மணி. ஏன்னா நீங்கள் ராஜா காலத்துலையும் பார்த்தீங்கன்னா தங்கத்து மேலே அப்சஸ்டாக இருப்பாங்க. ராஜாக்கள் எல்லாமே தங்கத்தை சேர்த்து வைக்கிறது அண்ட் ஈவன் காயின்ஸ் எல்லாமே கூட தங்கத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மிகப்பெரிய அது பெரிய ரூபா 2,000 ரூபா அந்த மாதிரி பெரிய அமௌண்ட் இருந்துச்சுன்னா கோல்டு காயின்ஸ் இருந்துச்சு. அண்ட் கோல்டுக்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆல்மோஸ்ட் 2000 இயர்ஸ்னு கூட வச்சுக்கலாம் சார். கோல்டுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது. அண்ட் இன்னும் நிறைய ஸ்டோரி கேட்கும்போது என்னென்னா ஒரு வேர்ல்டு வார் வருது. ஒரு நாட்டு மக்கள் வந்து அந்த நாட்டில் இருந்து வேறு நாட்டுக்கு அகதிகளாக போகும்போது கையில் எந்த பணமும் எடுத்துகிட்டு போக முடியாது. பணம் செல்லாது எப்படி இருந்தாலும். ஆனால் தங்க காயினை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ தங்கம் வந்து கடைசியில் நம்மளை காப்பாற்றுது இல்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்கிறாங்க. கரெக்ட். ஸோ அது நீங்கள் எப்படிங்க சார் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து ரிலவெண்ட்டான்னு பார்க்கணும். இன்னைக்கு ராஜா காலம் கிடையாது. இல்லை ஓகேங்களா? அதோடு இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு அகதியாக மூவ் பண்ணுறதுங்கிறது எத்தனை கண்ட்ரியில் நடந்திருக்கு? மேபி ஏதாவது 1 or 2 கண்ட்ரீஸில் எங்கேயாவது நடந்திருக்கலாம். மெஜாரிட்டி ஆஃப் கண்ட்ரியில் கிடையாது. நம்ம வந்து எப்போதுமே என்ன பார்க்கணும், நம்ம எங்கே வசிக்கிறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் ஐ எம் லிவிங் இன் இந்தியா. ஓகேங்களா? நான் சொல்லக்கூடியது வந்து இந்தியாவுக்கு எதெல்லாம் வந்து அப்ளிகபிள் ஆகுமோ அதுதான். ஸோ நீங்கள் வந்து உடனே சில பேர் உடனே சொல்லுவாங்க, சார் மார்க்கெட்லாம் வந்து 30 வருஷமாக வந்து ஜப்பான் மார்க்கெட் வந்து மூவே ஆகலை, அது மாதிரி நம்ம மார்க்கெட் வராதா? நீங்கள் ஜப்பான் வேறு நம்ம வேறு அப்படின்னா ஏன் நீங்கள் வந்து யூஎஸ் இன்ஃப்ளேஷனே இல்லை ஜப்பான் அப்படின்னதுன்னா ஏன் நீங்கள் அதை யூஎஸ் கம்பேர் பண்ணக்கூடாது? அதாவது இந்தியாவுக்கு வந்து ஜப்பான் மாதிரி இந்தியாவுக்கு வரும் அப்படிங்கிறாங்க, ஏன் அது யூஎஸ்க்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. யூஎஸ் மார்க்கெட் வந்து 130 years ஓல்டு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் ஆர்கியூ பண்ணணும்னா எது வேணாலும் ஆர்கியூ பண்ணலாம். பட் இந்த இதில் வந்து இப்போ நீங்கள் சொன்னக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து இன்னைக்கு அப்ளிகபிள் கிடையாது. இந்தியாவுக்கும் பொருந்தாது. ஆமாம், இந்தியாவுக்கும் பொருந்தாது. அதனால ஓகே ஹிஸ்ட்ரி இருக்குது, பட் வெதர் இட் இஸ் ரிலவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ரிலவெண்ட். ஓகே சார், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுது எனக்கு. ஆக்சுவலி இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் நீங்கள் எவ்வளோ ரீசன் சொல்கிறீங்க. பட் ஆனாலும் வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் சுத்தமாக வேண்டாம், ஒரு 20% 10 to 20% வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியும் நீங்கள் போர்ட்ஃபோலியோ அலோகேஷனில் ஒரு டைம் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதாங்கன்னா
ஸ்ட்ரிக்ட்லி நோ. பிகாஸ் இப்போ நான் சொல்லலைனாலுமே அவங்க ஏற்கனவே வச்சுருப்பாங்க. ஆமாங்க சார். புரியுதுங்களா? அப்போ நான் வந்து எனக்கு அவங்க பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர் வந்து தே வில் நாட் ஷேர் தேர் ஃபுல் இன்ஃபர்மேஷன் பண்ண மாட்டாங்க. ஐம் ஓகே, ஐம் ஆல்சோ நாட் எக்ஸ்பெக்டிங் தெம் டு ஷேர் எவ்ரி திங். அப்படின்னு இருக்கும்போது அவங்க கொண்டு வர பைசாவே ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, அதில் வந்து நான் திருப்பி கொஞ்சம் கோல்டு கலெக்ஷன் நீங்கள் வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து அது வந்து ரிடண்டன்ட் ஆகிடுது, அது தேவையில்லாத ஒரு விஷயம். அதனால நான் என்ன இது பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து வாட் ஐ யூஸ் டு சேன்னா, உங்களுக்கு வந்து நகை வாங்கி அந்த நகையை நீங்கள் அனுபவிக்கிறதா இருந்ததுன்னா அந்த நகை வாங்கிங்க. அந்த நகையை வாங்கி அதை போய் லாக்கரில் வைக்கிறதோ அல்லது இன்னையை விட நாளைக்கு விலை ஏறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது ஏறாது. இல்லை சார், இது வரையும் ஒய்ஃப்க்கோ அல்லது இப்போ குழந்தைக்கு வந்து எந்த நகையுமே வாங்கலை, அவங்க எதுவுமே போட்டுக்கல, அதனால் அவங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் வாங்கி தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் அந்த தங்க நகை வாங்குறதுல அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம், பட் நாட் அஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட். இல்லை, மக்களுக்கு ஆக்சுவலி நான் கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது நான் என்ன யோசிச்சேன்னா, பத்து சார் வந்து தங்கமே வாங்காதீங்க அப்படி. தங்கம், அதாவது தங்கம் வந்து முதலீடு இல்லை. தங்கம் வாங்காதுன்னு நான் சொல்லலை, தங்கத்தை வந்து முதலீடாக நீங்கள் ஓகே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா பீப்புளுக்கு அது ஒருவேளை பத்து சாருக்கும் கோல்டுக்கும் வந்து இதோ பிரச்சனையாட்டு இருக்கு. அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலி நம்ம நான் யூஸ்வலாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நான் லேர்ன் பண்ணும்போது, இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சேவிங்ஸ் வச்சிருப்போம், சேவிங்ஸ் வேற இன்வெஸ்ட்மெண்ட். சேவிங்ஸ் நம்ம ஒரு இடத்துல ஒரு அக்கௌண்ட்டில் நம்ம வச்சிருப்போம். இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது பணம் வந்து க்ரோ ஆகணும், ஏன்னா இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணி க்ரோ ஆகணும். அதோட பர்பஸ் நம்ம ஏன்னா ஃபியூச்சர்லாம் கண்டிப்பாக மணி வேல்யூ வந்து கம்மியாகும், ஏன்னா இன்ஃப்ளேஷன் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்னாலே மணி க்ரோ ஆகணுங்கிறது தான். அப்போது கோல்டில் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் வேண்டான்ற மாதிரி சொல்லுங்கள். இல்லை, கோல்டில் அதாவது என்னென்னா கோல்டுடைய க்ரோத் வந்து கம்மி அப்படிங்கிற ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் சோ மெனி இயர்ஸ் இட் இஸ் லெஸ் தென் 10% ஆர் ஹை சிங்கிள் டிஜிட், ஒரு 9%லேருந்து மேக்ஸிமம் சில சமயம் 10% இருக்கும். டோன்ட் கம்பேர் த லாஸ்ட் 1 or 2-3 years. அது வந்து லாஸ்ட் 1 year 30% ஏறினதுனால அதோடைய கேஸ்கேட் எஃபெக்ட் வந்து அதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஜென்ரலாக வந்து இட் இஸ் 9 to 10% மேலே இருக்காது. அதாவது இட் இஸ் ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷனுக்கு பதிலாக நீங்கள் பண்ணலாம். உங்களுடைய பர்பஸ் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறது மட்டும் கிடையாது, யூ வாண்ட் டு கிரியேட் வெல்த். அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி கோல்டு வில் நாட் பி அ ரைட் ஆப்ஷன். சார் எனக்கு லாஸ்ட் கொஸ்டின் சார், இது என்னென்னா இப்போ டாலரைசேஷன் ஒன்று சொல்கிறோம். ஏன்னா இப்போ உலகமே வந்து டாலரை மையமாக வச்சு தான் வர்த்தகம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. பட் ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரஷ்யா கூட வந்து உங்ககிட்ட இருக்க டாலர் செல்லாதுன்னு அறிவிச்சிருவன்ற மாதிரியான ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பண்ணலன்னு வச்சுக்கலாமே. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை யூஎஸ் வந்து கிரியேட் பண்ணும்போது, இப்போ நம்ம இந்தியா மேலேயே இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க டாலர் வந்து நம்ம ரிசர்வில் சேவ் பண்ணி வச்சிருக்கோம், சம் பில்லியன்ஸ் வச்சிருக்கோம். இது செல்லாதுன்ட்டாங்கன்னா அது மிகப்பெரிய அடியாக இந்தியாவுக்கு இருக்குல்ல சார். அப்போ அதுக்கு எகென்ஸ்டாக கோல்டை வந்து இங்கே ஒரு ரிசர்வாக இதை வந்து பேக்டாக வச்சிருக்கும் போது அது ஆக்சுவலி நல்ல விஷயம் தானே சார்? அது இல்லை, இப்போ நீங்கள் வந்து டாலரைசேஷன் அப்படிங்கிறதுலாம் ஒரு டாலருங்கிற ஒரு கரன்சி வந்து இட் வாஸ் டாமினேட்டட் ஃபார் மோர் தென் 100 years வந்து டாமினேட்டில் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கரன்சி அண்ட் நாட் ஓன்லி த டாலர் அண்டு கண்ட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ் இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் கண்ட்ரி கம்பேர்ட் டு எனி அதர் கண்ட்ரி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியோ இருக்கக்கூடிய டாலரையோ வந்து நாங்கள் மதிக்க மாட்டோம், அதுக்கு வேல்யூ இல்லைன்னா யாருனாலையுமே பண்ண முடியாது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொன்னதுன்னா இட் வில் லூசஸ் இட்ஸ் அந்த ப்ரைமை வந்து கம்மியாகும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து $1 இஸ் ஈக்குவல் டு 85.5 அப்படின்னு இருக்கிறது வந்து கோயிங் ஃபார்வர்ட் வந்து 70, 60 அது மாதிரியான வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நாளைக்கு வந்து நீங்கள் டாலர் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூவே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆன விஷயங்கள் வரையாது. அதனால நீங்கள் டாலருக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்குது, அதனால நான் கோல்டு வாங்குவேன் அப்படிங்கிறது வந்து பெருசாக கிடையாது. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் ஒன்று பார்த்தேன், லைக் லேப் க்ரோன் டைமண்ட் மாதிரி they are also planning something like a கோல்டுக்கும் இந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ கோல்டு வந்து சப்போஸ் இஃப் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னது இருந்ததுன்னா then look at the fate of gold. ஏன்னா கோல்டு நம்ம சொல்றதே வந்து ப்ரெஷியஸ் மெட்டல், கடவுள் இவ்வளவு தான் படைச்சிருக்காரு அப்படின்றது தான் வாதமா இருக்கு. அப்படிங்கும்போது மோர் ஆர் லெஸ் வந்து அதை மேட்ச் பண்ணாங்க அப்படின்னதுன்னா ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் டூ early to comment, பட் வந்து there is a probability. எதுவுமே வந்து பிகினிங்ல வந்து நம்ம வரும்போது இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லுவோம், பட் ஒவ்வொரு பீரியட் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஆல் செட் அண்ட் டன் வந்து the future outlook of gold வந்து as far as my reading was not great. இல்லைங்க சார், ஆக்சுவலி நடக்கிறதுக்கு பாசிபிள். இப்போ இந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க, எக்ஸ்டிண்டான அனிமல்ஸை வந்து திருப்பி கொண்டு வந்த இந்த ஃபாக்ஸ், இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸில் கூட ஒரு நரின்னு நினைக்கிறேங்க சார், அது வந்திருக்கும். ஸோ அதை வந்து இப்போ திரும்பியும் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டைனோசரை பண்ண போகிறோம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஐ திங்க் டெக்னாலஜி நாளைக்கு எப்படி க்ரோ ஆகும், நாளைக்கு ஏன்னா டைமண்டை வந்து உருவாக்கிட்டாங்க அப்படின்றதே நிறைய பேர் தான் நம்ப முடியல.
எது ஒரிஜினல் எது லேப் க்ரோன்னே கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பாக ரொம்ப சிமிலராக இருக்குது அண்ட் ரொம்ப அஃபோர்டபுளும் கூட. அப்போ டைமண்டோட வேல்யூ கம்மியாச்சு, நீங்கள் டைமண்ட் எங்கே போச்சுன்னே தெரியல சார். அந்த மாதிரி லாஸ்ட் 10 இயர்ஸாக ஏறவே இல்லை வேல்யூ. ஸோ அப்போ டைமண்ட் வந்து டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது உருவாகிறதுக்கு இத்தனை ஆயிரம் வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்பி அதில் போட்டவங்களுக்கும் சேம் சினாரியோ என்னன்றதை நம்ம பார்த்தோம் சார். இப்போ நீங்கள் ஃபினிஷிங் சொல்லணும் அப்படின்னா லைக் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, நீங்கள் பிலீவ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் என்ன? ஏன்னா உங்களுடைய கைடன்ஸ் வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் சம்மந்தமாக நீங்கள் கொடுக்குற கைடன்ஸ் வந்து ரொம்ப ட்ரூவாக ஃபாலோ பண்ண நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லணும்னா என்ன சார் சொல்லுவீங்க? சரி, நான் தான் சொல்கிறேன், நீங்கள் தங்கத்தை வந்து ஒரு ஆர்னமெண்ட்டாக வாங்கணும்னா தங்கத்தில் நீங்கள் வாங்குங்க, அது தப்பு கிடையாது. தங்கத்தை முதலீடாக பண்ண வேண்டாம் சார் நீங்கள் சொல்கிறீங்க, பட் ஸ்டில் நான் வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணி தான் தீருவேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னதுன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் எய்தர் கோல்டு இடிஎஃப்ல நீங்கள் வாங்கலாம் அல்லது கோல்டு சேவிங்ஸ் ஃபண்டுன்னு மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கலாம். இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் யுவர் ஸ்டோரிங் எலக்ட்ரானிக்கில் பண்ணுறதுனால நீங்கள் கேரி பண்ண வேண்டாம், இது பண்ண வேண்டாம், எனி டைம் வந்து நீங்கள் அதை விற்றுக்கலாம். ஸோ திஸ் வில் பி பெட்டர். இன்ஃபட் ஆல் யூ டிசைடட் டு ஒன்லி பை கோல்டு தான் வாங்கணுன்னதுன்னா இது பண்ணலாம். பட் வந்து அல்லது நகை வந்து வாங்கிக்கலாம். அதர்வைஸ் வந்து நாளைக்கு பயங்கரமாக விலை ஏறிடும் அப்படிங்கிற மாதிரியான இதில் வந்து பண்ண வேண்டாம். ஏன்னா இதில் ஒன்று வந்து க்ரோத் இஸ் லிமிட்டட் அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா இட் ஆல்சோ எமோஷனலாக இன்வால்வ் ஆகிறதுனால. ஏன்னா வெல்த் கிரியேஷனுக்கு முதல் எதிரியே எமோஷன் தான். ஆமாம் சார், அது வந்து கோல்டில் நிறையவே இருக்குது. ஆமாம் ஆமாம், அப்படிங்கும்போது தான் அதை வந்து நான் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் நான். அண்ட் உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டடாவோ இல்லை வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கொஷின்ஸை வந்து நெக்ஸ்ட் டைம் சார் பார்க்கும்போது அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து, ஏன்னா இப்போ பேசின எல்லாமே நீங்கள் வச்ச கொஷின்ஸ் தான் சார்ட்டு கேட்டேன். நீங்கள் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அந்த கொஷின்ஸ் எல்லாமே சார்ட்டு கேட்குறேன். அண்ட் சார் வந்து கோல்டுக்கு எதிரிலாம் இல்லை, சார் வந்து ஆர்னமெண்ட்டாக வாங்குற மாதிரி தான் வாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த ஸ்டாண்ட் பாயிண்டில் தான் இருக்காங்க. அண்ட் கோல்டு இஸ் நாட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அப்படின்றதுலையும் சார் இப்போ இல்லை, ஆக்சுவலி அவரோட ட்விட்டரில் ஃபஸ்ட்டு பின் பண்ணியிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம், ஆல்மோஸ்ட் எத்தனை வருஷம், 5 இயர்ஸ்க்கு மேலே 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ அந்த ஸ்டாண்டில் தான் நிற்கிறாங்க. அண்ட் சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ பிரவீன்.